சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மடுவாங்கரை, காமராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதிலும் சற்றப்ப 23 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டாக்களை பெற்று தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இவ்வளவு குடும்பங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளில் பட்டா தரப்பட்டது என்பது இதுவே முதல் முறை. பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண தொடங்கி 23 லட்சம் குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையிலும் கூட நத்தம் புறம்போக்கு என்கின்ற இடம் அதிகமாகவே ஒரு 29 தெருக்களில் வசிப்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கோட்டூர், சைதையின் மையப்பகுதி போன்ற பல்வேறு இடங்களில் அவர்களுக்கெல்லாம் அந்த நத்தம் புறம்போக்கு ரயத் வாரியாக மாற்றி இன்றைக்கு பட்டா தரும் பணியினை சென்னையில் முதன்முறையாக சைதாப்பேட்டையில் தொடங்கி அந்த பட்டாக்களை தந்திரும்.